வெல்கம் பேக் டு கனி தக்ஷு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் பிரிஞ்சி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெஜிடேபிள் மஷ்ரூம் போட்டு நம்ம இன்றைக்கி ஒரு வெஜிடேபிள் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் எல்லாத்தையுமே தாளிச்சுட்டேங்க. ஆனியனையும் போட்டுட்டேன். ஆனியன் நல்லா வதங்கணும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இடித்து போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா தக்காளி இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம புதினாவை போட்டுடலாம். புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இப்போ புதினா எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, மஷ்ரூம் தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். எல்லா காய்கறிகளையும் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்திட்டோம். மஷ்ரூமையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூளையும் நம்ம சேர்த்துடலாம். வெறும் மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்னது நம்ம பச்சை மிளகாய் வேறு நம்ம 4 போட்டிருக்கோம். கொஞ்சமாக நம்ம வெறும் மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியையும் நான் இப்போ சேர்த்துடுறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டுடலாம். உப்பெல்லாம் இப்போவே செக் பண்ணிடலாம். அவ்வளோ காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இது கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் போட்டுட்டோம். நல்லா காய்கறி எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நான் ரைஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முடி போட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வெஜிடேபிள் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.